எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஈஸியாக ஆன்சர் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்துருக்க முடியும். 99% ஆஃப் பீப்புள் சே ராங் ஆன்சர்ஸ். இஃப் யூ ஆர் ஜீனியஸ் கமாண்ட் யுவர் ஆன்சர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின், இந்த மாதிரி வேர்ட்ஸில் இந்த கொஸ்டின்ஸை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எடிசனோ இல்லை பில்கேட்ஸோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கொஸ்டினை நம்ம கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிட முடியும். A doctor gives you 3 tablets and say, take 1 tablet every 30 minutes. How long will it take to finish all 3 tablets? இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணணும். இந்த கொஸ்டினில் எங்கேயுமே நமக்கு ஃபஸ்ட்டு டேப்லெட்டை 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை. இல்லை ஃபஸ்ட்டு டேப்லெட்டை இவ்வளோ நேரம் கழிச்சு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லலை. அதே நேரத்தில் நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் 19 நினைப்போம். அப்படி சொல்லாதனால, அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், மொத்தம் 3 டேப்லெட்ஸ் இருக்குது, 30 மினிட்ஸ் ஆகும் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிற, அப்போனா மொத்தமாக 3 × 30 90 வந்துடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டேப்லெட் அவங்க எந்த டயத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினில் சொல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு டேப்லெட்டை கொடுத்தோடனே எடுத்துக்கலாம். கொடுத்தோடனே எடுத்துட்டோம்னா செகண்ட் டேப்லெட் எடுக்க நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அடுத்து தேர்ட் டேப்லெட் எடுக்க நமக்கு அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஆகும்னா 30 + 30 60 மினிட்ஸ் தான் ஆகும். ஃபஸ்ட்டு டேப்லெட்டை நம்ம 0 மினிட்ஸில் எடுத்தனால நமக்கு ஆன்சர் வந்து 60 தான். 30 மினிட்ஸ்லையும் சாப்பிட முடியாது, 90 மினிட்ஸ் ஆகும், 120 மினிட்ஸும் ஆகும். பட் 30 மினிட்ஸில் நான் சாப்பிட முடியாது. ஆனால் பர்ஃபெக்டான ஆன்சர் என்னென்னா 60 தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.